நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சந்திப்பு பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்கள், அது மாத்திரமில்லாமல் இலக்கியத்துறை சார்ந்து இருப்பவர்கள், கலைத்துறை சார்ந்த பயணிப்பவர்கள், இவ்வாறாக பல பேரை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையிலும் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு ஆசிரியரும் அதனுடன் சேர்ந்த ஒரு எழுத்தாளரும் தான் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். குணரத்னம் தனுஷன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களையும் சேர்த்து கொண்டதில் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆரம்பத்திலே நீங்கள் ஒரு ஆசிரியர், அதனுடன் இணைந்து ஒரு எழுத்தாளராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறாக இருக்கின்றது? நான் 2013ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் எனக்கு ஆசிரியராக வேலை கிடைச்சது. அந்த வேலை கிடைச்சது நெடுந்தீவுக்கு தான் எனக்கு கிடைச்சது. அப்போ நெடுந்தீவு கிடைச்சபடியே நாங்கள் நெடுந்தீவு எனக்கு அடிப்படையாக சுற்றுலாக்கள் பயணங்கள் என்றால் கொஞ்சம் ஆர்வம் கூட. அப்போ அந்த வகையில் நான் நெடுந்தீவுக்கு போகிறதுக்கு விருப்பப்பட்டேன். நான் விருப்பப்பட்டது அங்கே போய் அங்கே 8 வருஷம் நான் ஆசிரியராக நெடுந்தீவு சைப்ராஸ் வித்தியாசாலையில் ஆசிரியர் ஐசி டிபார்ட்மெண்ட் செய்து கடமையாற்றினான். 2020ஆம் ஆண்டு இங்கால இடமாற்றம் பெற்று வந்தேன். அப்போ அந்த காலப்பகுதியில் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இந்த 2 புத்தகங்கள். ஒன்று கவிதை தொகுப்பு, மற்ற அலைகளுடன் சில காலம் என்ற ஒரு ஆவணப்படுத்தல் 11. நிச்சயமாக ஆசிரியராகவும் இருந்து அதே நேரம் அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை ஒரு பயனுள்ள வகையில் பயன்படுத்தி ஒரு எழுத்தாளராகவும் உருவெடுத்திருக்கின்றீர்கள். இந்த நேரம் உங்களுக்கு எவ்வாறாக கிடைத்திருக்கின்றது? ஏனென்றால் எழுத்துத்துறை என்பது சாதாரணம் இல்லை. நீங்கள் 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத ஒன்று சிறுகதை தொகுப்பு, மற்றது கவிதை தொகுப்பு. அதற்கு நாங்கள் அதிக அளவில் நேரத்தை செலவழித்தால்தான் ஒரு தொகுப்பை அல்லது போனால் ஒரு முழுமையான ஒரு படைப்பை எங்களால் படைக்க முடியும். ஒரு ஆசிரியராக ஒரு முழு நேரமாக கடமையாற்றி கொண்டு இந்த எழுத்துத்துறை பயணிப்பதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் எவ்வாறாக முகாமைத்துவம் செய்தீர்கள்? என்னென்னா நாங்கள் நெடுந்தீவு பார்த்தா அங்கே 8 வருஷம் நாங்கள் 5 நாள் அங்கே நிற்கிறார்கள். இப்போ ஒரு நாளும் போகிறார்கள் இல்லை. அப்போ எங்களுக்கு ஸ்கூல் 1 இடம் முடிஞ்சுன்னா அதுக்கு பிறகு நாங்கள் பின்னேரம் ஃபுல்லாக ஃப்ரீ. அப்போ பின்னேரம் ஃபுல்லாக ஃப்ரீன்னா அந்த டைம் எங்களை ஃப்ரீயாக இருக்க டைமில் இப்படி எழுத்துத்துறை வாசிப்புள்ள நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டோம். அப்போ அப்படி ஈடுபடுத்தி கொள்ளேக்கான இப்படி ஒரு வழிபாடு இப்படி கொஞ்சம் கவிதைகள் எழுதி அதை ஒரு ஆவணப்படுத்த மூலம் நான் வெளியிடணும் என்று ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே ஒரு கவிதை நூல் முதல் வெளியிட்டது. அதுக்கு பிறகு இது வெளியிட்ட முடிய ஒரு அங்கத்தை நாங்கள் நினைவுகளை பேணி வச்சிருக்கோம் கட்டாயம். அப்போ அது என்னென்னா கொஞ்சம் காலம் போக நாங்களே மறந்து போவோம். அப்போ அதை முக்கியமாக நாங்கள் ஆவணப்படுத்தி வைக்கணும் என்ற நோக்கத்தில் 2ஆவது வெளியிடப்பட்டதான் இந்த ஆவணப்படுத்தல் அலைகளுடன் சிறுகாலம் என்ற நூல். கட்டாயம். அவ்வாறு இருக்கையில் இந்த எழுத்துத்துறை கவிதை என்பது சில பேர் சொல்வார்கள் ஒரு இலகுவான துறை என்று சொல்வார்கள். பல பேர் அது கடினமான துறை என்று கூறுவார்கள். புரிந்து கொள்வது கஷ்டம், ஒரு சொல்லுக்கு பொருள் விளக்கம் நாங்கள் தேடிக்கொள்வது கஷ்டம் என்று சொல்வார்கள். அது எங்களுக்கு 2 விதமான கவிதைகள் உண்டு. மரபு கவிதைகள், புதிய கவிதைகள். புதிய கவிதைகளை இலகுவில் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். மரபு கவிதைகள் புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கே நிறைய காலம் எடுக்கும். அவர் இருக்கையில் இந்த முதலாவது உங்களுடைய தொகுப்பே கவிதை தொகுப்பாகத்தான் இருக்கின்றது. அந்த ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது? அதனுடன் இணைந்து நீங்க முதலாவது கவிதை ஒன்று எழுதி வெளியிடுகின்ற பொழுது அதை பார்ப்பவர்கள், வாசிப்பவர்கள் எவ்வாறாக அதை ஏற்றுக்கொண்டார்கள்? இது இந்த கவிதை தொகுப்புல 86 கவிதை இருக்குது. இந்த 86 கவிதையும் எனக்கு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்ட பிடிச்சது. உண்மையபடி பார்த்தோம்னா ஒரு கவிதையோ புத்தகம் எழுதுறதை விட வெளியிடுறதுன்ற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த காலத்துல வெளியிடுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதால எங்களுக்கு நாங்கள் செலவழிக்கிற பணத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம்ன்றதுல நம்பிக்கை இல்லை. இப்போதே இளைஞர்களும் எல்லாரும் வாசிப்புல சரியான குறைவு. இப்போ எல்லாரும் ஃபேஸ்புக் அப்படி சோஷியல் மீடியாவில் கூட போகிறபடியே இந்த புக்ஸையோ இல்லாட்டி அதை அவை சோஷியல் மீடியாவில் வாசிச்சு போட்டு போடணும். இப்போ கடையில் போய் ஒரு புத்தகம் வேண்டி வாசிக்கிறாங்கன்றது ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலாம் இப்போ இருக்குது. அப்போ அந்த ரீதியில் இது வெளியிட்ட 2020ஆம் ஆண்டு நாங்கள் இந்த நீர்ப்பறவை என்ற நூல் வெளியிட்டது. இந்த நூல் வெளியிட்டு ஓகே அன்றைய கொஞ்சம் நாங்கள் பிஸ்னஸ் செய்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய் இப்போ கடைசியாக ஒரு 10 புத்தகத்துக்குள்ள என் கையில் இருக்குது. மிச்சம் அவ்வளோ நாங்கள் வெளிநாட்டு ஆக்களும் கேட்ட கொடுத்த நாங்கள் கேட்டு இப்போ ஓகே இருக்கு.
அப்ப பரவாயில்லை. உங்களுடைய வெளியீடு ஒரு வெற்றியாகத்தான் இருக்கின்றது. ஓகே. நாங்க இது தொடர்பாக பிறகு நாங்கள் உரையாடலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. தற்காலத்துல எழுத்துத்துறையில் எழுத்தாளர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சவால் என்ன இந்த ஒரு பிரச்சனை. நீங்கள் கூறிய பிரச்சனையை நாங்கள் அதை தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னராக வந்து நான் இந்த கவிதைகள் தொடர்பாக கேட்டிருந்தேன். நீங்கள் முதலாவதாக ஒரு கவிதை ஒன்று எழுதி நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உறவுகளுக்கோ காட்டுகின்ற பொழுது அவர்கள் அதை எவ்வாறாக ஏற்றுக்கொண்டார்கள்? நாங்க வந்து அங்க நெடுந்தீர் இருக்க எழுதினபடியா வந்து நாங்கள் ரூம்ல இருக்கிறார்கள் தான் எழுதி போட்டு வாசிச்சு காட்டுறது. இல்லாட்டியாவே ஒரு ஒரு ஹெடிங் சொல்லுவீனம். அப்ப அந்த ஹெடிங்ல வந்து நாங்கள் எழுதுறது. எழுதி போட்டு காட்டினேன். அதுக்கு வந்து காமெண்ட் சொல்லுவீனம். இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். அவங்க என்னோட இருந்தாங்க வந்து தமிழ் சாராக்கெல்லாம் இருந்தவர். ஜீவா சார்ன்னு சொல்ல தமிழ் படிப்பிக்கிறார். அப்ப அவர் வந்து இந்த எழுத்துத்துறையில அவர் ஒரு ஆர்வம் கூடினார். அப்ப அவர் வந்து திருத்தங்களை வந்து எனக்கு சொல்லுவார். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் வந்து. அதுக்கேற்ற மாதிரி நல்ல முன்னேற்றம் இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே. கட்டாயம் எங்களுக்கு வந்து பின்னூட்டல்கள் கூறுபவர்கள் இருந்தால் நாங்களும் சிறப்பான எங்களுடைய பாதையில் சிறப்பாக சரியாக பயணிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய ஆசிரியர் துறையை எடுத்துக்கொண்டோமானால் அந்த அந்த பாடம் வந்து வேற பாடம். நீங்க தகவல் தொழில்நுட்பத்துல வந்து ஆசிரியராக பணிபுரியீர்கள். எழுத்துத்துறை அதிகளவில் தமிழுடன் இணைந்ததான ஒரு துறையாக இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு எவ்வாறாக உங்களுக்கு வந்தது? தமிழ் வந்து எங்கள் தாய்மொழி என்றபடியே அதில் ஒரு ஈர்ப்பு எப்பவும் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ அந்த வகையில் வந்து இப்போ நான் சின்ன வயசுலேருந்தே கதையில் கொஞ்சம் ஆர்வம் கூடினாள். அப்போவே வந்து ராணி காமிக்ஸ் புத்தகங்கள் அது வாசிக்கிறது. இப்போவும் வந்து அது ஒரு 30-40 புத்தகம் வீட்டு இருக்குது ராணி காமிக்ஸ். இப்போவும் சில வேளையில ஆசை வந்து எடுத்து வாசிக்கிறது. அப்போ அப்படி வந்தான் வந்து ஸ்கூலில் வந்து கவிதை போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறேன். பிறகு வந்து அங்கால கிடைச்ச ஃபீல்டு வந்து ஐசிடி. நாங்கள் தெரிவு செய்யாத ஏதோ ஒன்று அங்கால கிடைச்சிட்டு. அப்போ ஐசிடி படிச்சு அப்படி வந்து ஐசிடி டீச்சராக வந்துட்டேன். ஆனால் வந்து தமிழ் துறையை விடக்கூடாதுன்றதுக்காண்டி தமிழில் ஒரு கட்டாயம் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்ச ஒரு முன்னேற்றம் இருக்கணும்ன்றதுக்காண்டி இப்படி ஒரு எழுத்துத்துறை வந்து பண்ணிக்கணும் வந்துட்டு இருக்கிறேன். இப்போ நிச்சயம் அது இன்னும் தொடர வேண்டும். இனி வரும் காலங்களிலும் தொடர வேண்டும். இனியும் பல படைப்புகளை நீங்கள் படைக்க வேண்டும். நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். கட்டாயம் நீங்கள் கூறினது போல வந்து தமிழ் மொழி அது எங்களுக்கு ஒரு கட்டாயம் எல்லோரும் நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு துறையாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய நாட்டில் பல பிரச்சனைகள் இந்த மொழி சார்ந்து இனம் சார்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், கலை, பண்பாடு இவ்வாறான எல்லாவற்றையுமே வந்து அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கடத்தணும் என்றால் கட்டாயம் இத மாதிரியான ஒரு ஆவணப்படுத்தல்களின் வாயிலாகத்தான் அடுத்தடுத்த சந்ததிக்கும் நாங்கள் கடத்தி செல்லலாம். அதற்கு கட்டாயம் எல்லோருமே வந்து உங்களால் முடிந்த இயன்றளவு உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அவ்வளவு திறமைகளையும் பாதுகாத்து எழுதி ஆவணப்படுத்தி வைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்கின்றேன். சரி, இந்த கவிதை துறை, இந்த எழுத்து துறையில் வந்து உங்களுக்கு இவ்வளவு காலம் யார் பக்கபலமாக இருந்தது? பக்கபலமா இருந்தேன்டா என் வைஃபை தான் சொல்லணும், கவிதா. அப்ப இதுல வந்து நான் வந்து அவ தான் எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேட் பண்றது கூட. அப்ப இப்போ 2வது புத்தகம் வெளியிடைக்கையும் வந்து 2021ஆம் ஆண்டு வந்து எழுதினது. இப்போ வெளியிட்ட வந்து 2025ஆம் ஆண்டு தான் வெளியிட்டு நடந்தது. அப்போ அவ்வளோ காலம் வந்து பெண்டிங்கில் கிடந்தது. அப்போ நான் வந்து அதை வந்து பெருசாக அக்கறைப்படுத்த இல்லை. அப்போ அப்புறம் அவள் தான் வந்து வெளியிடணும் பண்ண எழுதினதை கட்டாயம் வெளியிடணும் பண்ணுறதுக்காண்டி மோட்டிவேட் பண்ணி அவளோட ஊக்கத்திலான் வந்து 2வது புத்தகம் 1வது புத்தகம் எல்லாம் வெளியிடப்பட்டது. இப்போ 3வது புத்தகம் ஒன்று ரெடி பண்ணுங்கொண்டு இருக்கிறா பார்ப்போம். கட்டாயம் அதை நீங்க வெளியிட வேண்டும். பக்கபலமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு விடயம் சவால்கள் எதிர்கொள்ளாத ஆக்கள் என்று இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எந்த துறையில் பயணித்தாலும் சரி, எங்களுக்கு பிடித்த துறையிலோ பிடிக்காத துறையிலோ பயணித்தால் கட்டாயமாக சவால்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் வந்து நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சவால்கள் என்று பார்த்தா முதலாவது எங்களுக்கு நேர பிரச்சனை இருந்தது. இப்ப அங்க நெடுந்தீரருக்கு நாங்க வந்து ஃப்ரீயா இருந்தது. இப்ப இங்கால வந்தோட வந்து எங்களுக்கு என்னன்னா ஃபேமிலி ஆயினோட வந்து டைம் பிரச்சனையா இருக்கு. இந்த டைம் பிரச்சனை எடுத்துக்கொண்டா வீட்டை வந்து ஃபேமிலியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும்ன்றதுனால இந்த எழுத்துத்துறையில் வந்து மினக்கறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ அவையோடைய டைம் போயிடும். அப்போ அது வந்து இப்போ நாங்கள் இப்போ எழுத்துத்துறையில் மினக்கிறோம்னா இரவு ஒரு 10 மணி 11 மணி பிறகு தான் எழுதக்கூடிய மாதிரி வாசிக்கக்கூடிய மாதிரி நேரம் கிடைக்குது. பகலில் வந்து ஸ்கூல் பிற அவைக்கு வந்து அவையை பார்க்கணுன்றதுக்காண்டி பிற அவைய கிளாஸுகளுக்கு ஏற்றிருப்போம். மொத்த வேலையோட எழுத்துத்துறை வந்து இரவு 10 மணி பிறகு தான் ஒரு 2 hours 1 hour மினக்கிறோம். இப்போ
அது ஒரு பெரிய சவாலா இருக்குங்க. எங்களுடைய வாழ்க்கை வட்டம் மாறிக்கொண்டு போக போக கொஞ்சம் கடினம் தான். இருந்தாலுமே வந்து அவற்றையும் சமாளித்து கொண்டு நீங்க அடுத்தடுத்த நூல்கள் அடுத்தடுத்த வெளியீடுகளையும் வெளியிட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்திலே கூறினது போல ஆவணப்படுத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. பல பேருமே வந்து நாங்கள் அப்போது கூறினது போல வந்து எழுதுகிறார்கள், சமூக வலைதளங்களிலும் எழுதுகிறார்கள், ஆர்வம் இருக்கின்றவர்கள் திறமை இருக்கின்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இவற்றை வந்து ஆவணப்படுத்தி வைப்பது குறைவாக இருக்கின்றது. நீங்கள் அப்போது கூறினது போல ஆவணப்படுத்தி வைப்பதற்கு வந்து ஒரு ஒரு தொகை பணம் எங்களுக்கு தேவைதான். ஒரு நிதி வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதற்காக தெரியவில்லை, பலருமே வந்து அதனை ஆவணப்படுத்துறதுக்கு தவறி விடுகிறார்கள். அவ்வாறு இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வழியில் வந்து ஆவணப்படுத்தி வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிட்டு நானும் நினைத்துக் கொள்கின்றேன். சரி, இந்த ஆவணப்படுத்தல் அல்லது போனால் நூல் வெளியீடு நீங்கள் அப்போது கூறினது போல வந்து அது ஒரு கடினமான விஷயம். அதே நேரம் வந்து ஒரு நிறைய செயல்முறை நிறைய படிமுறைகள் கடந்து வருகின்றது, நிறைய காலம் தேவைப்படுகின்றது. நாங்கள் திரும்ப திரும்ப போயிட்டு இப்ப ஒரு நூல் அச்சிடணும்னா அச்சகத்துடனே வந்து நாங்கள் ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்டு பேண வேண்டும். நாங்கள் தொடர்பை பேணாம விட்டால் நாங்கள் சொல்லுவது ஏதோ அவர்கள் செய்து தாரது ஏதோவா இருக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது? அது முதல் வந்து இந்த புக் செய்த வந்து என் ஃப்ரெண்ட், ரெண்டாவதா செய்தாலும் என் ஃப்ரெண்ட் என்னபடியா எனக்கு வந்து நான் கூட அக்கறை கூட டக்கட்டு எனக்கு கூட நான் முடிச்சு தரணும், மற்றும் வேலை வந்து நீட்டா இருக்கணும்னு சொல்றேன் அடிக்கடி. அப்ப அந்த வகையில வந்து நான் தெரிஞ்சிருந்தாங்க 2 பேரும் வந்து சிறப்பானாக்கள். அப்ப அந்த வகையில எனக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடைக்கல. ஓகே. அது ஆனால் வந்து பல பேரும் எதிர்கொண்ட ஒரு பிரச்சனை, அச்சகங்களுக்குள் வந்து நாங்கள் நெடுகளும் போயிட்டு தொடர்பில் இருந்தால் தான் வந்து அவர்கள் முழுமையாக அந்த புத்தகத்தையோ அல்லது போன அந்த வெளியீட்டையும் ஒழுங்கா தருவார்கள் என்று பலருமே வந்து ஒரு முன்வைக்கிற ஒரு விமர்சனம். உங்களுக்கு அது ஒரு சிறப்பாக அமைந்திருக்கின்றது நினைக்கின்றேன். சரி, நீங்கள் இப்ப எதிர்காலத்தில் வந்து 3வது படைப்பு தொடர்பாக கூறியிருந்தீர்கள். அது என்ன படைப்பாக இருக்கும்? ஏனென்றால் முதலாவது உங்களுடைய கவிதை தொகுப்பு, பிறகு வந்து சிறுகதை தொகுப்பு, 3வது படைப்பு எதுவாக இருக்கும்? 3வது படைப்பு வந்து பயணங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஏனென்றால் நீங்கள் பயணங்களில் அலாதி பிரியம் கொண்டவர் என்று கூறியிருந்தீர்கள். குறிப்பாக கூறுவார்கள், இந்த பயணப்படுபவர்கள் வந்து அதிக அளவில் அனுபவங்களை சேர்த்துக் கொள்வார்கள். அனுபவங்களை சேர்த்து கொண்டால் அதன் வாயிலாக வந்து பல எங்களுடைய விடயங்களை நாங்கள் கூறிக்கொள்வதற்கு இயலுமாக இருக்கின்றது. இந்த பயணம் சில பேருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் பல பேருக்கு அது ஒரு மறக்க முடியாத அனுபவங்களை தரக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது. அவ்வாறாக உங்களுடைய இந்த பயணப்படுத்தலில் மறக்க முடியாத அனுபவம் எதுவும் இருக்கின்றது? பயணங்கள் என்ன ஞாபக கனகாலமா வந்து முதல் வந்து எங்களோட பயணம் வந்து ஆரம்பிச்சது வந்து மோட்டர் பைக்கில் ஆரம்பிச்சது. மோட்டர் பைக்கில் அதே மாதிரி இலங்கையில 70% மேல வந்து மோட்டர் பைக்கில் போயிட்டு வந்தாச்சு. அப்ப அந்த பயணங்கள்ல வந்து எடுத்த போட்டோஸ் வந்து ஆயிரக்கணக்காக கிடக்கு. அதுலயும் வந்து நாங்கள் ஒரு ஆவணப்படுத்தல் வந்து முக்கியம். எங்களோட பயணத்துல நாங்கள் வந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வந்து கட்டாயம் எழுதி வச்சு அது இன்னொரு ஆளுக்கு பயன்படுறது முக்கியமா இருக்கும். அப்ப அந்த வகையில வந்து இப்ப இந்த 2வது புத்தகத்தில் எழுதியிருக்கிற வந்து நாங்கள் அதுல வந்து ஒரு ஒரு சாப்டர் ஒன்று வேற இது நெடுந்தீவில் வந்து நாங்கள் பயணம் செய்யற அதை பற்றியும் எழுதிக்கிறது. என்ன மாதிரி கடலுக்கெல்லாம் போய் வரதானே. அப்ப அது வந்து ஒரு மத்தியானம் கடலுக்கெல்லாம் இங்கே பஸ்ஸில் போய் வர அந்த பயணங்களை பற்றி இதில் எழுதியிருக்கிறேன். அடுத்த வந்ததுல வந்து நான் வந்து இலங்கையில பார்த்த இடங்களை பற்றியும் அங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பற்றியும் தான் எழுதி கொண்டிருக்கேன். கட்டாயம் அதையும் நீங்க சோர்ந்து விடாமல் எழுத வேண்டும். நேர பிரச்சனை குடும்ப பிரச்சனை இல்லாமல் கட்டாயம் எழுதி வெளியிட வேண்டும். அது பல பேருக்குமே வந்து ஊக்குவிப்பா இருக்கும். ஏனென்றால் அந்த காலங்கள் வளர வளர நாங்களும் புதிய விடயங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதனூடாக இப்ப இந்த பயணப்படுதல் என்பதும் வந்து தற்காலத்தில் இந்த இளைஞர்கள் யுவதிகளிடையே அதிகரித்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பல இடங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லீவு கிடைத்தாலுமே வந்து பல இடங்களுக்கு பயணப்பட்டு போகிறார்கள். நாங்கள் நிறைய விடயங்கள் நிறைய மனிதர்கள் வித்தியாசமான மனிதர்கள் வெவ்வேறான கலைகள் வெவ்வேறான பண்பாடுகளை நாங்கள் இந்த பயணப்படுதலின் வாயிலாக பார்த்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டு தெரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த நூல் கட்டாயம் நீங்களும் வெளியிட வேண்டும். அப்போது நாங்கள் கதைத்த ஒரு விடயம் வந்து தற்கால பிள்ளைகளிடத்தை வந்து இந்த வாசிப்பு பழக்கம் குறைந்து வருகின்றது. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஒரு அனுபவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது உண்மையாக இருக்கின்றது. இன்றைய மாணவர்களிடத்து இந்த வாசிப்பு பழக்கம் உண்மையிலேயே குறைவடைந்து கொண்டு செல்கின்றதா? இப்பத்திய காலத்துல வந்து வாசிப்பு பழக்கம் வந்து 50% கீழே குறைஞ்சிட்டுன்னு சொல்லலாம். எந்த வந்து பிள்ளையில இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி வாசிக்கிறவங்க சரியா குறைவு. அதே மாதிரி ஒரு நூலகத்துக்கு போய் லைப்ரரியில போய் இருந்து வாசிக்கிறன்றது இல்லை.
ஒரு புத்தக சாலையில போய் புத்தகம் வண்டி படிக்கிறது, கதை புத்தகம் வாங்கியோ ஏதோ ஒரு படிக்கிறது இல்லை. ஆனால் முந்தி வந்து நாங்கள் வந்து இந்த எங்களுக்கு வந்து சோசியல் மீடியா இல்லை, ஃபோன் இல்லை, அப்படி ஒரு வசதியும் இல்லை. அப்போ வந்து கரண்ட் மட்டும் தான் இருந்தது, சின்ன ஃபோன் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த டைம் வந்து நாங்கள் வாசிச்ச வந்து ராணி காமிக்ஸ், இந்த மாயாவின் சிறுகதைகள் அதில் வந்து வாசிச்சுனாங்களா. அப்போ அது வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இப்போத்தைய பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்குது. அது ஸ்கூல் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வெளியாக்களாக இருந்தாலும் சரி, அது வந்து ஆர்வம் இல்லை. அது வந்து சோசியல் மீடியாவில் இபுக்ஸே வாசிச்சு போட்டு போயிடும், எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே இருக்கு. அப்போ அதால் வந்து வாசிப்பு பழக்கம் வந்து சரியான குறைஞ்ச அனுபவம் தான் சொல்லணும். கட்டாயம். ஏனென்றால் வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு அது பொழுதுபோக்கு அல்லது எங்களுக்கு நேரத்தை மினக்கெடுத்துவதற்கான வேறு வழிகள் இல்லை, புத்தகங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் தற்பொழுது அவர்களுக்கு குவிந்து போயிருக்கின்றது, ஏராளமான வழிகள் இருக்கின்றதன் காரணமாக இதை விட்டுவிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அது ஒரு காலத்தில் புரிந்து கொள்வார்கள். வாழ்க்கையில் என்றோ நாங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது கட்டாயம் புரிந்து கொள்வார்கள். அதற்கு ஏற்றது போல இந்த படித்துக் கொண்டிருக்கின்ற சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள் கட்டாயம் உங்களிடத்தை அந்த வாசிப்பு பழக்கத்தை ஒரு நாளில் குறைந்தது ஒரு அரை மணித்தியாலமாவது ஒரு இடத்தில் இருந்து நாங்கள் வாசித்தோமானால் வந்து கட்டாயம் அந்த எழுத்து உச்சரிப்பு, சொற்கள், இலக்கண பிள்ளை, இலக்கிய பிள்ளை இல்லாமல் வந்து நாங்களும் இந்த வாசிப்பு பழக்கத்தை கட்டாயம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒரு அரை மணித்தியாலம் இருந்து நீங்கள் வாசியுங்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குமே பயனுள்ள நிகழ்ச்சி. ஏனென்றால் இது ஒரு எழுத்துத்துறை, இலக்கியத்துறை, கலைத்துறை சார்ந்து இருக்கின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு சிறிய ஒரு விடயம், கட்டாயம் இந்த பாடசாலை மாணவர்கள் ஒரு அரை மணித்தியாலம் இருந்து வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டான நிறைய விஷயங்களை நீங்களுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த வாரமும் பேசலாம். அதற்கு முன்னராக இன்றைய நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். நன்றி நேயர்களே.